सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் ஹிந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு பிராத்மிக்கில் ஏற்கனவே நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாடல் கொஸ்டின்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாடல் கொஸ்டினோட ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஷின் எழுதி இந்த மாடல் கொஸ்டினில் நாங்கள் போட்டுட்டோம். ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் 3 பிரிவாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். இது ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரு. இந்த ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர்லேயும் 3 பிரிவாக நாங்கள் போடுறோம். இந்த 3 பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 95 மார்க்ஸ் வரும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுனில்ல, இதில் 5 மார்க் கொடுத்து 100 மார்க்ஸ் வரும். இந்த 3 பார்ட்டையும் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்ததே திரும்ப திரும்ப நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஷூராக நீங்கள் 90 மார்க் கண்டிப்பாக வரும். இப்போ பார்ட் 3 நாங்கள் போடுறோம். ரெண்டாவது செட்டில் 12th रोमन किनकी 4 प्रश्न के उत्तर एक वाक्य में लिखिए. இது சார்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் ஒன்றுக்கு 2 மார்க்கு, 4 கொஸ்டின் மட்டும் விடையில சொல்லியிருக்காங்க. 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிஷான் ககாம் ரகத்தேகை, விவசாயி எங்கே வசிக்கிறார்? கிஷான் காவ்மே ரகத்தேகை, விவசாயி கிராமத்தில் வசிக்கிறார். இந்த ககாங் பதிலாக நீங்கள் காவ்மேன்னு எழுதிட்டு மீதி கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க. செகண்டு ஜுலாகே கியா புன்தேகை, ஜுலாகே அப்படின்னு நெசவு தறி நெய்பவரால் எதை உருவாக்க முடிகிறது? கியா. ஜுலாகே கபடா புன்தேகை, நெசவு ஆடையை உருவாக்க முடிகிறது. கியாங்கிறதுல கபடா புன்தேகை. தேர்ட் ஒன் விட்டமின் சி கின் சீஜோன்ஸு மில்தாகை, வைட்டமின் சி எந்தெந்த பொருள்களில் கிடைக்கிறது? விட்டமின் சி நீம்பு, ஆலு, ஹரிமர்ச்ச, ஆதிசே மில்தாகை. விட்டமின் சி நீம்புன எலுமிச்சைம்பழம், ஆலு உருளைக்கிழங்கு, ஹரிமர்ச்ச அப்படின்னா பச்சை மிளகாய் முதலியவற்றிலிருந்து கிடைக்கிறது. ஃபோர்த் ஒன் கைல்ரி கிசே ககத்தேகை, கைல்ரி அப்படி கலோரி கிசே எதன் மூலம் கிடைக்கிறது? ஆகார் சக்தி. அப்போ ஆகார் சக்தி அப்படின்னா நல்ல சத்துள்ள பொருள்கள் மூலம் நம்மளுக்கு கலோரி கிடைக்கிறது. நம்மளுக்கு உடம்புக்கு கலோரி எதன் மூலம் கிடைக்கும்? நல்லா நம்ம சாப்பிட்ற பொருள் சத்துள்ள பொருளை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கலோரி கிடைக்கிறது. அப்போ ஆகார் சக்தி. கன்னியாகுமாரிக்கா புராணா நாம் கியாகை, கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன? கன்னியாகுமாரிக்கா பூரானா நாம், அந்த நாம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கியான் இடத்துல நாஞ்சில் நாடுகை. கன்னியாகுமாரிக்கா பூரானா நாம் நாஞ்சில் நாடுகை. ஸ்கூல் கா மகான் கைசாகை, பள்ளியினுடைய கட்டிடம் எப்படி இருந்தது? கைசான எப்படின்னு இருந்தது, மகானா அந்த பில்டிங் கட்டிடம். அப்போ ஸ்கூல் கா மகான் பகுத் அச்சாகை, அந்த ஸ்கூலுடைய கட்டிடம் எப்படி ரொம்ப நன்றாக இருந்தது. அப்போ பகுத் அச்சா, அந்த கைசான்ற இடத்துல பகுத் அச்சா எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணணும். 7th கொஸ்டின் ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே சிறு ஹோத்திகை, பள்ளியில் எத்தனை படாய் படிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? ஸ்கூல் மே படாயி 10 பஜே, இந்த கித்தனைன்ற இடத்துல 10 எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை, மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீடு திரும்புகின்றனர்? அப்போ சாத்திர ஷாம்கோ சக, மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு திரும்புகின்றனர். மொத்தத்தில் 8 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 4 மட்டும் எழுதுங்க. 1 2 மார்க்கு. 13th रोमन किन 2 प्रश्न के उत्तर 3 वाक्य में लिखिए. இது டீட்டெயில் கொஸ்டினே 3 வாக்கியத்தில் எழுதி சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் 8 மார்க்கு. மொத்தம் டோட்டல் 4 கொடுப்பாங்க, ஏதாவது 2 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு ஒன் காய்க்கே பாரேமே 3 வாக்கிய लिखिए, பசுவை பற்றி 3 வாக்கியங்களில் எழுதுக. காய் படி சீதி சாதி போத்திகை, பசு ஒரு அமைதியான விலங்காக இருக்கிறது. சீதி சாதினா அமைதியான விலங்கு. யக்கு ஹம்கோ தூத்து தேத்திகை, அது இந்த பசு நமக்கு ஹம்கோ அப்படின்னா நமக்கு பாலை தருகிறது. காய்கா தூத்து மீட்டா அவரு புஷ்டிகர் போத்தாகை, அந்த காய் அந்த பசுவினுடைய பால், காய்கா தூத்து பசுவினுடைய பால், மீட்டா அப்படின்னா இனிப்பு,
இனிப்பு செய்வதற்கும் புஷ்டிகர் அப்படின்னா அந்த பசுவின் பால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சத்துள்ள ஆதாரமாகவும் இருக்கிறது. செகண்டு, கோடே சே கியா கியா ஃபாயதே ஹோத்தே ஹை, குதிரை பற்றி எழுதுக. கோடா காடி கீழ்ச்சிதகை, குதிரை வண்டி இழுக்க பயன்படுகிறது. கீழ்ச்சி தானே இழுக்கிறது, குதிரை வண்டி இழுக்க பயன்படுகிறது. ஹம் உஷ்பர் சவாரி கர்த்தேகை, நம்மால் வந்து அது மேலே என்ன பண்ண சவாரி மக்கள் வந்து அது மேலே வந்து சவாரி செய்கின்றனர். புராணி சம்மியமி கோடே லடாயி, பழைய காலத்தில் வந்து புராணே சம்மியமே, பழைய காலத்தில் வந்து கோடே அந்த குதிரை வந்து லடாயி போருக்கு பயன்படுத்துகின்றனர். லடாயுமே காம் ஆத்தேத்தே, பணி செய்ய பயன்படுத்தினர். காந்தி கா தக்ஷின் ஆப்பிரிக்கா மீ கியா அனுபவம் ஹுவா, காந்திஜிக்கு வந்து தென்னாப்பிரிக்காவில் என்ன அனுபவம் கிடைத்தது. दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति अंग्रेज भेदभाव दिखाने थे. தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியர்களுக்கு வந்து அவர் வந்து அங்கிரேஜ் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா ஒரு பாகுபாடை காட்டினர். பேத்பாவ் அப்படின்னா வந்து நம்ம இந்தியர்களை பார்த்தா அவங்க வந்து ஒரு பாகுபாடை காட்டினர். காந்தி கோ இஸ் பேத்பாவ் சே லடினா படா, நம்ம இந்தியர்கள் வந்து ஒரு விரோதமாக பார்க்குறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே தான் வந்து லடினா ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். சத்தியாகிரக கா பிரயோக் கர்கே காந்தி இஸ் லடாயுமே ஜாத்தேகை, இந்த போராட்டம் தான் வந்து சத்தியாகிரகன்ற பிரயோக் அப்படின்னா வந்து சத்தியாகிரகன்ற பேரை பயன்படுத்தி காந்திஜி அந்த அந்த போராட்டத்தை முதலில் அங்கு ஆரம்பித்தார். அது வந்து அவருக்கு ஜீத்தி அப்படின்னு வெற்றி கிடைச்சது. முதல்ல வந்து அந்த சத்தியாகிரகன்றத அந்த போராட்டத்தில் வந்து அவருக்கு வந்து வெற்றியும் கிடைத்தது. 4th क्वेश्चन, महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा से गब तक रहे. மகாத்மா காந்தி வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவிலிருந்து எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை தங்கினார். அந்த சபாவில் வந்து எப்போ இருந்து அங்கே தங்கி அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றது தான் ஃபுல்லாக இருக்கு, முழுமையாக கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, இந்த சபா வரைக்கும் அப்படியே இங்கே எழுதிட்டு இந்த சபா மே வரைக்கும் எழுதிட்டு இந்த கப்பு எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை அப்படிங்கும்போது சன் 1946 1946 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, ஜனவரி 20 to 30, 20 வந்து 20, 30 30, அவர் வந்து 1946 ஜனவரி மாதம் 20ஆம் தேதியில் இருந்து சேனா இருந்துன்னு அர்த்தம். 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த சபாவில் தங்கினார். டகரே அப்படின்னா தங்கினார்னு அர்த்தம். இந்த 14 ரோமனில் வந்து உங்களுக்கு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ஸ் தான். தூத்மே பாணி, செகண்ட் வந்து ஏக்தாக்கா ஃபல்லு, அடுத்தது தேர்டு வந்து மேகந்திக்கு கமாயி. இது ஏற்கனவே எல்லா இது எஸ்ஏவும் நாங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோஸில் தமிழ் மீனிங்கோடு போட்டிருக்கோம், வேணால் அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க. இந்த மூணில் வந்து மூணுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வந்து ஒன்று எழுதணும். மார்க் வந்து 8 மார்க்கு. नेक्स्ट 15th रोमन किन किन 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में लिखिए. अनुवाद அப்படிங்கும்போது இது மொழியாக்கன்னு அர்த்தது. அது வந்து எதில் மொழியாக்க சொன்னால் பிராந்தி உனக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் எழுதுங்கன்றாங்க. நம்ம வந்து இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழில் வேணாலும் நம்ம எழுதலாம். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 5 மார்க். இது வந்து ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு இதில் 8 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 5 எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தும் வகாம் பைட்டோ. தும் அப்படின்னா நீ, வகாங்கன்னா வந்து அங்கே, பைட்டோன்னா உட்கார்னு அர்த்தம். இதை வச்சு கூட நீங்கள் தமிழ் அப்படியே எழுதலாம். நீ அங்கே உட்கார். தும் தூத் பிவோ. அப்போ தும்முனா வந்து நீ, தூத்துனா வந்து பால், பிவோனா வந்து குடின்னு அர்த்தம். நீ பால் குடி. லடிக்கே மைதான்மே கேள்த்தே ஹைன். அப்போ இந்த லடிக்கே அப்படின்னா பன்மையில் மாணவர்கள், சிறுவர்கள். அப்போ வரும்போது இங்கே வந்து இந்த ஹைன் இந்த இடத்துல வரும். அப்போ பையன்கள் அல்ல சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். ஆஜ் கோபால் யகாம் ஆயேகா.
ஆஜ் ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். இன்று கோபால் கோபால் அப்படி எழுதுறேன். யகாங்கன்னா இங்கே, ஆயேகா வருவான். இன்று கோபால் இங்கே வருவான். இதை வச்சு இந்த இந்தி எழுதி வச்சு அப்படியே நீங்கள் வந்து தமிழ் எழுதிக்கலாம். 5th ஒன் நௌக்கர் சாமான் லாயேகா. இப்போ நௌக்கர் வேலைக்காரன், அப்போ வந்து சாமான் அப்படின்னா வந்து சாமான் கொண்டு வருவான். வந்து இனிமேல் லாயேகா அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், இனிமேல் தான் வந்து வேலைக்காரன் சாமானும் கொண்டு வருவான். 6th ஒன் மேரி பகன் நாரங்கி இலாகி. என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். பகன்னா வந்து சிஸ்டர், சகோதரின்னு அர்த்தம். மைனே காயா. மைனே அப்படின்னா நான், காயானா வந்து சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். 8th ஒன் சீதானி சார் ஆம் கரீத்தே. அப்போ வந்து சீதா சீதை, சீதானி சார்னா 4, சீதை 4 மாம்பழங்கள். அப்போ வந்து சார் ஆம்னா வந்து மேங்கோன்னு அர்த்தம். சார்னா 4 மாம்பழங்கள் வாங்கினாள். கரித்தேனா வாங்கினாள். இதை வச்சு நீங்கள் அழகாக எழுதலாம். இதில் வந்து 5 மட்டும் எழுதணும், ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க். லாஸ்ட் ரோமன் 16th வந்து கின்கின் சார் வாக்கியங்கா அனுவாது ஹிந்தி மேல் கீஜியே. அப்போ ஹிந்தி இந்த மொழியாக்கத்தை வந்து ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து கீஜியேனா நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. ஒன்றுக்கு வந்து இப்போ 2 மார்க்கு, மற்றதில் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும் எழுதினா போதும். இங்கே ஆங்கிலத்துலேயும் கொடுப்பாங்க, இங்கே தமிழ்லையும் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். அப்போ டோன்ட் கோ தேர், அப்போ அங்கே போகாதே. அங்கே அப்படியும் வகாங்கு, போகாதே அப்படிங்கன்னா மத்து ஜாவோ, வகாங் மத்து ஜாவோ. அப்போ எஸ் ப்ளீஸ் கம்மின், அப்போ வந்து நீங்கள் உள்ளே வாருங்கள். நீங்கள் அப்படிங்கும்போது ஆப்பு ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது ஆப்புன்னு. ஆப்பு உள்ளேனா அந்தர், ஆகியே வாருங்கள். ஆப் அந்தர் ஆகியே. வேடஸ்டிகோ அவன் எங்கே போகிறான். அப்போ அவன் அவன் வந்து பெண்ணாக இருந்தாலும் வகுதா வரும், ஆணாக இருந்தாலும் இங்கே வகுதா வரும். இப்போ வந்து அவன் வகு கஹான் எங்கே அப்படின்னா கஹான் போகிறான் ஜாத்தாகே. வகு கஹான் ஜாத்தாகே. தட் லேடி செல்ஸ் த ஃப்ரூட், அந்த பெண்மணி பழம் விற்கிறாள். அந்த பெண்மணி வகு அவுரத், அவுரத் அப்படின்னா பெண்ணை குறிக்கும். வகு அவுரத்து ஃபல் பேச்சுதிகை, விற்கிறதுக்கு வந்து பேச்சுதிகை. கோபால் இஸ் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்டு. கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போ கோபால் மைதானத்தில் அப்படிங்கும்போது மைதான்மே விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போ வந்து கேள் ரகாகே. அப்போ ரகாது பெண்ணாக இருந்தாக்கா அந்த இடத்துல ரகின்னு வரும். அப்போ கேள் ரகாகை. கோபால் மைதானத்தில் கேள் ரகாகை. ஷி வில் கோ டு டெல்லி, அவள் தில்லிக்கு போவாள். அப்போ அவள் வகு தில்லி, தில்லி ஜாயேகி. வி ஷேல் நாட் கம் டுமாரோ, நாங்கள் நாளை வரமாட்டோம். அப்போ இங்கே ஷேல் நாட் கொடுத்துருக்கனால வரமாட்டோம். அப்போ வந்து ஹம் கல், கல் நேற்றுக்கு கல் தான் வரும், நாளைக்கு வந்து கல் தான் வரும். அப்போ கல்நகி வரமாட்டோம் அப்படின்னு கல்நகி ஜாயேகே. லாஸ்ட் ஒன் தி ஹார்ஸ் ரேன் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. தி ஹார்ஸே ரேன் ஃபாஸ்ட், குதிரை வேகமாக ஓடிட்டு. அப்போ வந்து கோடா தேஜ் தவுடுதா, குதிரை கோடா வேகமாக, தேஜ் ஓடிட்டு, அப்போ தவுடுதா. இப்போ நாங்கள் இங்கே பார்ட் 3 வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரில் போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டிருக்கோம். முழுமையாக இந்த 3 இது நீங்கள் பார்த்தா தான் வந்து 95 மார்க் கொஷின் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து 5 மார்க்ஸ் இருக்குது. இதே நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் வந்து வந்ததே தான் திரும்ப திரும்ப வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.